அன்பான சகோதர சகோதரிகளை அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. ஆவியானவர் சபைகளை சொல்லுகிறதை காதுடன் கேட்கடவன். இது ஒரு எச்சரிக்கை. சபைகள் மற்றும் விசுவாசிகள் ஆவியானவரின் வார்த்தைகளை கீழ்ப்படிந்து விழிப்புடன் இருக்க வேண்டும். இது துன்பங்கள், சோதனைகள் மற்றும் நிக்கோலால் மதஸ்தரின் தவறான போதனைகளை வென்று கிறிஸ்துவத்திற்காக உண்மையாக இருக்கும் விசுவாசி குறிக்கிறது. முதலாம் மரணம் என்பது உடல் சார்ந்த மரணம். 2ஆம் மரணம் என்பது நரகம் அல்லது தேவனோடு இருக்கும் நித்திய உறவு முறிந்து நித்திய தண்டனைக்கு உள்ளாவது. விசுவாசத்தில் ஜெயம் கொள்ளுகிறவர் 2ஆம் மரணத்திற்கு, அதாவது நித்திய தண்டனைக்கு உள்ளாக மாட்டார். அவளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சூத்திரம். சிமிர்னா சபை விசுவாசிகள் ரோம ராமராஜ்யத்தில் மரணத்தை எதிர்கொண்டனர். அவளுக்கு இயேசு கொடுக்கும் தைரியம் என்னவென்றால், உடல் மரித்தாலும் ஆத்மா தேவனுக்குள் நித்திய நிம்மதி அடையும். அவளுக்கு நரக தண்டனை இல்லை என்பதே. இந்த வசனத்தை கேட்டவுடன் தேவஜனங்களே, தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். விசுவாசமாக இருக்க வேண்டும். விசுவாசத்தம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சோத்திரம். கர்த்தாவே இயேசுப்பா, ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் விசுவாசமாக இருந்த தகப்பனே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நாங்கள் வென்று தகப்பனே, ஆண்டவரே சூத்திரமுடைய பரம ராஜ்யத்துக்கு தகப்பனே எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. கோடி சூத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா. விசுவாசம் நிலைத்திருந்து துன்பங்களை தாங்கி சாவுக்கு ஏதுவான சாட்சிகளாக இருப்பவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன தகப்பனே இயேசுப்பா. நரக தண்டனை இல்லை என்பது தகப்பனே இயேசுப்பா என்று சொன்ன தகப்பனே, இந்த வார்த்தைகளின் வாழ்க்கை நிறைவேறும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நித்திய வாழ்வுக்கு தகுதிப்படுத்துங்க ராஜா. பரிசம் மாற்றுங்க, உம்முடைய சாயலாக மாற்றுங்க. உம்முடைய சுபாவத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. தினந்தோறும் அதிகளில் புதிய கிருபைகளை கொண்டு எங்களை நிரப்பிடுங்க ராஜா. மீட்பெறும் ரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம், 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 சோத்திரம்.